சீக்கிரம் ஊத்துறா. இந்தாங்க. என்ன கவுக்குற மாதிரியே பாக்குறான். மாப்பிள, நாமளும் டெய்லி அத்தையம்மாவுக்கு தெரியாம திருட்டுத்தனமா தண்ணி அடிக்கிறோம். 50 100 இருந்தா நான் கணக்குல எழுதி அட்ஜஸ்ட் பண்ணி போடுவேன். இன்னைக்கு 500 ரூபாய் ஆட்டைய போட்டாச்சு. என்ன கணக்கு எழுதி கால அத்தையம்மாட்ட கொண்டு போய் காமிக்கிறத? என்னடா அத்தையம்மா குத்தையம்மா, இந்த வீட்டு மருமக 500 ரூபாய் சாப்பிடறதுக்கு உரிமை இல்லையா? அவங்க மகளை நான் ஒண்ணும் ஓசில கட்டல, ஒரு பங்களாவை எழுதி கொடுத்த உடனேதான் என்னை தாலியே கட்ட விட்டாங்க. சும்மா அத்தை சொத்தை நிறுத்து எழுதுறேன் கணக்குல, நான் சொல்லிக்கிறேன். என்னடா மாப்பிள, தண்ணி போட்டது மரியாதை தானா வருது. அப்போ உங்களுக்கு அத்தையை கண்டா பயம் இல்ல? இல்ல. அத்தை வாங்க. எங்கடா அத்தை பேர் சொன்னாவே பயப்படுறீங்க? சின்னசாமி, நீ விளையாட்டு சொல்றான்னு எனக்கு தெரியும். அத்தை என்ன, நான் பேய் பிசாசுக்கே பயப்பட மாட்டேன். சின்னசாமி, இது என்னன்னு பாரு. இந்தாங்கம்மா, நேற்று செலவு கணக்கு. தப்பா எழுதிருப்பானு பாரு. பெரிய மாப்பிள்ளை செலவு 5000 ரூபாய். நான் சொல்ல. என்ன மாப்பிள்ள, அப்படி என்ன 5000 ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க? 500 ரூபாய் தானே எழுத சொன்னேன், 5000 எழுதி வச்சிருக்கேன். 2 சைபர் போடுறதுக்கு பதிலா கை ஸ்லிப் 3 சைபர் போட்டேன். சைபருக்கு வேல்யூ இல்லையே, விட்டுருங்களா? மீதி பணத்தை அப்படியே போய் வாங்கிக்கிறேன். மாப்பிள, உங்களைத்தான். என்ன என்ன இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி குமரி குமரி அழுதுங்க? இத்தனை நாள் உங்கள்ட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்ட. எனக்கு ஒரு தம்பி இருக்காத்த, அவனும் மெண்டலா இருக்காத்த. அப்பா அம்மா இல்லாமயே பிறந்த ஒரு அனாதைன்னா இப்ப இவனுக்கு ஒரு தம்பிங்கிற, அவனும் லூசுங்கிறான். என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினப்போ அனாதைன்னு சொல்லிதானே தாலி கட்டினீங்க. இப்ப எப்படி புதுசா ஒரு தம்பி முளைச்சான்? வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சம்மதமான்னு கேட்டீங்க. எனக்கு ஒரு லூசு தம்பி இருக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்னை ரிஜெக்ட் பண்ணிருப்பீங்க. இப்படி ஒரு நல்ல அத்தை எனக்கு நான் விரும்பல. அதனாலதான் அனாதைன்னு போய் சொல்லிட்டு. அழாதீங்க அழாதீங்க. அந்த லூசு பையனுக்கு எதுக்கு 5000 ரூபாய் செலவு? அத்தை, பைத்தியர் ஆஸ்பத்திரியில மாசம் மருந்து செலவுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா என் தம்பிய வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அத்தை, கூட்டியாந்துருவா? வேண்டாம் வேண்டாம், நம்ம வீட்லயே ஒரு லூஸ் இருக்கே. மாசம் மாசம் உங்க அக்கவுண்ட்ல 5000 ரூபாய் எடுத்துக்கோங்க. நல்ல மாப்பிள்ள, உங்க தம்பி அந்த வீட்டுல பங்கு கேட்க மாட்டாரு. அவர் லூசுன்னு தெரிஞ்சு அந்த சொத்தை எல்லாம் எங்க அப்பா என் மேல எழுதி வச்சுட்டாரு. லூசு. என்ற வாரத்துல மணி 12 ஆகுது. 12 மணிக்கெல்லாம் கரெக்டா சுப்பிரமணி வந்துடுறேன்னு சொன்னா இன்னும் ஆளை காணுமே. அத்தை உங்க மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட போய் எனக்கு ஒரு மெண்டல் தம்பி இருக்கான்னு போய் சொல்லிட்டீங்களா? அடே, அப்படி நான் போய் சொன்னதுனாலதான் மாசம் அத்தை எனக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுல உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி இப்படி அனுப்பிக்க முடியுமா? என்னடா சிரிக்கிற? இல்ல, இல்லாத தம்பியே இருக்கிறத அத்தைகிட்ட போய் சொல்லிட்டீங்க. இப்ப அத்தையம்மா உங்களை கூப்பிட்டு அந்த மெண்டல் தம்பிய பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கூட்டிக்கிட்டு வான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? நான் என்ன இழிச்சவனா? என்னைக்கு அந்த மெண்டல் தம்பிய அத்தை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்களோ அன்னைக்கு அவன் செத்து போயிட்டான்னு அத்தைட்ட அழுதுருவனே. எப்படி?
தூக்கம் வரும் போல இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். நீ சோளா உட்காந்து தண்ணியடி, நான் கதவை கூட்டிட்டு போயிடுறேன். ஆமாமா, யாராவது பாப்பாங்க. பாப்பாங்க போங்க, பாப்பாங்க. தைரியமா போங்க. ஹலோ யாரு? கொஞ்சம் திரும்புங்க பிரதர். ஐயோ, சொந்த வீட்டுக்குள்ளேயே இப்படி திருட மாதிரி சொகத்துல ஏற விட்டாங்களே. எங்க பார்த்தாலும் போக முடியா தெரியுது. நீங்களா? என்ன வேற யாரும் எதிர்பார்த்தியா? இல்ல, நீங்க வருவீங்கன்னு அப்பா சொன்னாரு. ஆனா இப்படி முகமூடி போட்டுட்டு வந்தா பயப்பட மாட்டாங்களா? சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடேங்கப்பா, என்ன இந்த ஸ்பீடு? அம்மா, நான் காட்ட மாட்டேன். அதெல்லாம் முடியாது. ஐயோ, 4 பேர் பார்த்தா என் மானமே போயிடும். 4 பேருக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஆஹா. என்னடி மாப்பிளை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? பாருங்கம்மா, இவருக்கு ஒரு லூசு தம்பி இருக்காருன்னு அன்னைக்கு சொன்னாருல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் காட்டுவேனா காட்ட மாட்டேங்கிறாரு. ஆமா மாப்பிளை, நான் கூட உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு குடும்பத்தோட போய் உங்க தம்பியை பார்த்துட்டு வருவோமா? குடும்பத்தோட போய் பாக்குறதுக்கு அது என்ன கிஷ்கிந்தாவா கோல்டன் பீச்சா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. அத்தை, குடும்பத்தோட திருப்பதி போலாம்னு சொல்லுங்க, போகலாம். நேத்து தான் பெரிய டாக்டரை பார்த்தேன். அவனுக்கு பைத்தியம் ரொம்ப முத்தி போச்சான். அவன் நம்மளை கடிச்சு வச்சு நம்ம குடும்பத்தோட ஊசி போடணுமா சொல்லுங்க? இதான் வீடு. நிறுத்து. நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஆக்ட் பண்ணணும். ஓவர் ஆக்டிங் வேணாம். சரிங்க, ஜாக்கிரதை. அண்ணா, அண்ணனா, நான் என்னன்னா என்ன ஹாஸ்பிட்டல் அனாதையை தவிக்க விட்டு நீ மட்டும் ஜாலியா பங்களால இருக்க, இது நியாயமா? எனக்கு உடம்பு சரியா போச்சு, டாக்டர் போன் பண்ணி சொல்லிட்டார்ல, என்னையே ரிலீஸ் பண்ண வரல. மாப்பிள, இவர் தான் உங்க தம்பியா? ஆபத்த, இவரே தம்பி. ஹலோ, உங்க தம்பி ஹாஸ்பிட்டல்ல டிவி டெக்கெல்லாம் உடைச்சாரு. டென்ஷன் பண்ணாம பாத்துங்க, தவறுனா விபரீதம் ஆயிடும். நாங்க வரோம். மாப்பிள, அவருக்கு முத்தி போச்சு, யாரும் பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க. அவர் தான் கிளியரா இருக்காரே. வர வர நீங்க எங்கிட்ட கூட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க தம்பி உங்களை விட நல்லா இருக்காரு. சொன்ன கிருஷ்ணவேணி, சின்னசாமி. ஏதே சின்னசாமியா? என்னது? ஏன் கை கொடுத்துக்கிட்டீங்க? அது பெரிய மாப்பிள்ளையுடைய தம்பி சுப்பிரமணி மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்காரு. ஓ, அதான் நார்மலா இருக்கிற பெரிய மாப்பிள்ள வழக்கத்தை விட ஓவரா குழம்பி போயிருக்காரு. இனிமேல் பாரு வீடு எப்படி களை கட்டுதுன்னு. போங்க, உள்ள கொட்டு போங்க. வாங்க நம்பி. வாங்க தம்பி. பெரிய மாப்பிள்ளைக்கு தம்பியே கிடையாது. இவன் எப்படி வந்தான்? என்ன பெரிய மாப்பிள்ள, 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அத்தை கிட்ட போய் சொன்னீங்களே, இப்ப தம்பின்னு ஒருத்தன் உள்ள வந்திருக்கானே, என்ன பண்ண போறீங்க? அவனை எப்படி விரட்டும்னு எனக்காடா தெரியாது. அத்தை நல்ல மூட்ல இருக்கும் போது இவன் என் தம்பி இல்லைங்கிற உண்மையை சொல்லி அத்தை நல்ல விடுத்து அழுதுருவல்ல. அதுதான் உங்களுக்கு கை வந்த கலையாச்ச. உன்னை போட்டு கொடுத்துருவேன். பொண்டாட்டி சொல்ல தாங்க முடியலன்னு இங்க வந்து படுக்கலாம்டா, வாயை திறக்க விட மாட்டேங்கிறீங்க. நான் உன் தம்பி இல்லங்கிற விஷயத்த அத்தை கிட்ட சொன்னேன். அடுத்து கம்பி இல்ல கட்ட பாருங்க. வேணாம் தம்பி, இனிமே சோறு திங்க கூட வாயை திறக்க மாட்டேன் தம்பி. அப்புறம் எப்படி பிரதர் நீங்க சாப்பிடுவீங்க? எப்படியோ சாப்பிட விடியா. எப்படியா? கொண்டா. நம்ம வேலை செய்யறது ஒருத்தரும் பார்க்க மாட்டோம் போல் இருக்கு.
சாதாரண எலக்ட்ரிஷியன் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே? அது என்னமோ தெரியல ஆண்டி. துபாயில் எனக்கு ஷூ மாட்டுறதுக்கு ஒரு ஆளு, கழட்டுறதுக்கு ஒரு ஆளு. ஆனா உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன வேலையெல்லாம் கூட நானே பண்ணும் போல இருக்கு. அதெல்லாம் என் முகராசி. பண்ணுங்க பண்ணுங்க. உங்க ஆசீர்வாதம். இந்த துபாய்க்காரன் நம்ம பொழப்ப கெடுத்துருவான் போல் இருக்கு. துபாய் என்ன பண்ணிட்டு இருக்க? லைட் எரிய வச்சிட்டு இருக்கேன். ஓஹோ, இந்த லைட் எப்படி எரியும்? சுவிட்ச் போட்டா எரியும். சுவிட்ச் போட்டா எரியுமா? எரியுதே. சுவிட்ச் போட்டா லைட் எரியும். ஏய், சுவிட்ச் போட்டா லைட் எரியுது, ஆனா லைட் போட்டா சுவிட்ச் எரியல. நீ எல்லாமே டூப்பு. இவன் மென்டலா இல்ல மென்டல் மாதிரி நடிக்கிறானா? மென்டல் தான். ஐயோ பாவம். வேல்முருகனுக்கு அந்த வேல்முருகனுக்கு வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் 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 வெற்றி வேல் அந்த வேல்முருகனுக்கு தட்டத்து கொடு, கொண்டா. இந்த வாங்கிக்கமா. கொடு. யார் பேருக்குமா அர்ச்சனை? அது கல்யாணம் எங்களுக்கு 20 வருஷம் ஆகி போச்சுங்க. அதனால பன்னீர் செல்வம் மங்கம்மா இல்ல மங்கம்மாங்கிற பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அவங்க தான் நிறைய தட்டத்துல காசு போடுவாங்க. 4 நாள் இல்ல எவ்வளவு வேணாலும் போட்டுக்குங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்ன தம்பி இது? நாக்குல வேலை குத்திக்கிட்டீங்க, வலிக்கல? உங்களுக்கு நீ கல்யாணம் நாள். ஆமா. ஒருவேளை மாமா பொட்டுன்னு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்க நெத்தில இருக்கிற பொட்டு பட்டுன்னு போயிடும். யோ, நல்ல நாள் அதுவுமா ஒரு நல்ல வார்த்தை பேச மாட்டே நீ? அதை தாங்க நானும் சொல்ல வரேன். இப்படி ஓஹோன்னு கலர் புடவையில இருக்கிற விடோவாகி வெள்ளப்புடவை கட்டிட்டாங்கன்னா அதை சுப்பிரமணியால தாங்க முடியாது. அத்தை தீர்க்க சுமங்கலியா இருக்கணுங்கிறதுக்காக அவனாக்கள் அவனே வேலை குத்திக்கிட்டு முருகன் கிட்ட ஒரு வேண்டுதலோட வந்திருக்கான். நான் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக. இல்லைங்க, நான் தீர்க்க சுமங்கலியா இருக்கணுங்கிறதுக்காக. ரெண்டும் ஒண்ணுதானுங்க. ஒண்ணுதானாமா? ஏங்க, நம்ம பெரிய மாப்பிளைய விட அவரோட தம்பிக்கு என் மேல எவ்வளவு அக்கறை. அது மட்டும் இல்ல, எல்லாரும் நெருப்பு குழியில இறங்கி நடந்து ஓடுவாங்க. நம்ம சுப்பிரமணியம் நெருப்பு குழியில அங்க பிரதர்சனம் பண்ணி உருளத்தான் செய்வேன் அடம் பிடிக்கிறான். வேணாப்பா வேணாப்பான்னு சொல்லி கூட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயி போச்சு. கோயில் நடை சாத்துறதுக்குள்ள நீங்க உள்ள நடை கட்டுங்க, நாங்க வெளியே நடை கட்டுறோம். மாப்பிள வர்றேன். அத்தை, என்ன தம்பி நல்ல நாள் அதுவுமா எங்க போயிட்டீங்க? உங்க வெட்டிங் டேக்காக பிரசன்டேஷன் வாங்க போயிருந்தேன் ஆண்டி. தேங்க்யூ. அத்தை, இது துபாய் அல்வா. வாயில போட்டா உள்ள போறதே தெரியாது, அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும். தேங்க்யூ. எனக்கு இல்லையாக்க ஒரு சக்கரை வேதுல உங்க பக்கம் நான் சாப்பிட்டேன். ஆமா, என்னது சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற குதிரை லாயத்துல இருந்து புடிச்சிட்டு வந்த குதிரை மாதிரியே இருக்குது இது? மாதிரி இல்லைங்க, அங்க இருந்தா பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும்? இதுக்கு முன்னாடி அங்க தான் வேலைக்கிறேன். இங்க ஹலோ, எங்க அப்பா எஸ்டி பண்ணி நேத்து பேசினேன். அவர் எனக்காக சவுதியில இருந்து குதிரையை கொரியர்ல பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஆண்டி, உங்க வெட்டிங் டேக்கு சின்ன பிரச்சனை. என் வெட்டிங் டேக்கு குதிரை பிரசன்டேஷனா? என்னங்க, அந்த சுப்பிரமணி எனக்காக வேலை குத்தி பிரார்த்தனை பண்ணானே, அதை விட இந்த தம்பிக்கு என் மேல எவ்வளவு பாசம் பாத்தீங்களா? நானும் சுப்பிரமணியும் போடுற பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சே. பொள்ளுதிங்கிற குதிரை கொண்டு வந்து கமுத்திட்டான மங்கம்மாவ. அடுத்த தடவை உங்களுக்கு யானை வாங்கிட்டு வரேன். என்ன தூங்கிட்டாரு? மாமா என்னாச்சு? மூச்சு இன்னும் போயிட்டு அப்படியே பேசுற நேரம் கட்டி தூக்கிட மாட்டான். மாப்பிள நெஞ்சு இந்த பக்கம் இந்த பண்ணி வேற 2 ஜூஸ் குடிக்குது. ஆண்டி, அங்குல பாத்தீங்களா? மூச்சு இழுத்து இழுத்து ஊறாரு. எந்த நேரத்துல என்ன நடக்குன்னு தெரியல. அப்ப சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிடலாமா? சரி,
அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல ஒண்ணும் ஆகாது. நான் தான் முருகன் வேலை என் நாக்கில் குத்து வேண்டிட்டு வந்திருக்கேன்ல. ஆண்டி, எனக்கு இந்த முருகன் மேல எல்லாம் நம்பிக்கை இல்லை ஆண்டி. பாவம் அங்கிள், அவரு போய் சேர்றதுக்குள்ள கிருஷ்ணவேணியோட கல்யாணத்தை பார்த்தே தீரணும். இல்லைன்னா ஒரு ஆத்மா சாந்தி அடையாது. அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? மாமாவோட சேர்ந்து உனங்கிட்ட இற போறீங்களா? அதுதான் இல்ல, கிருஷ்ணவேணிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். தம்பி, உண்மையாவ சொல்றீங்க? ஆமா ஆண்டி, இது வரைக்கும் எங்க டேடி புரூனே சுல்தான் பொண்ணை கட்டிக்கிறியான்னு கேட்டார், துபாய் ஷேக் பொண்ணை கட்டிக்கிறியான்னு கேட்டார். அப்ப கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டேன். இப்ப உங்களுக்காகவும் மாமாக்காகவும் நான் என் கொள்கையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு கிருஷ்ணவேணியை கட்டிக்கிறதா முடிவே பண்ணிட்டேன். ஐயா வலிக்குது வலிக்குது வலிக்குது. ஆண்டி பாத்தீங்களா ஆண்டி, அவருக்குள்ள நெஞ்சு வலி விடல. ஆண்டி ப்ளீஸ் டக்குனு முடிவு சொல்லுங்களேன். என்ன தம்பி நீங்க, உங்க வசதிக்கு எங்க பொண்ணு நீங்க கட்டிக்கிறேன்னு சொன்னதுக்கே நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப உடனே உங்க அப்பா அம்மா துபாயில இருந்து புறப்பட்டு வர சொல்லு, மொத்த மேட்டரி முடிச்சிடலாம். அவங்க எதுக்கு இப்போ இன்னையில இருந்து எண்ணி 10வது நாள்ல ஐயாவுக்கு பால் ஊத்த போறீங்களா? இல்ல, புதன்கிழமை நல்ல நாள், நல்ல முகூர்த்த நாள். உங்களுக்கு எல்லாம் சம்மதம்னா அன்னைக்கே வச்சுக்கலாமே கல்யாணத்தை. எனக்கு பரிபூர்ண சம்மதம் தம்பி. டேய், இவனுக்கு ஏதாச்சும் ஒரு வெடி வச்சாதான் விட்ட விட்டே ஓடுவான். வைப்போம், இவன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெருசாவே வைப்போம். ஆண்டி, உங்க பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கானே நேரடியாவே என் முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன தம்பி நீங்க, நான் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச மாட்டா என் பொண்ணு. இப்ப பாருங்களேன், கிருஷ்ணவேணி கிருஷ்ணவேணி. என்ன மம்மி? சிவராமகிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் தானே? என்ன மம்மி இப்படி கேட்டுட்டீங்க? அவருக்காக நானே காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். அவரை பிடிக்கலன்னா இப்படி எல்லாம் பண்ணுவேனா? ஐயோ என்னது, அவனை லவ் பண்ணிட்டு இவனை இப்ப கட்டிக்கிறாங்கடா, குழப்பிட்டாள. உங்க இஷ்டம் தான் என் இஷ்டம் மம்மி. தேங்க்யூ. என்னம்மா இதெல்லாம்? இப்ப நான் சொல்லிட்டு வந்ததெல்லாம் போய் நேத்தே நானும் சுப்பிரமணியும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நேரா போய் மம்மி பக்கத்துல உட்காருங்க. ஐயோ எனக்கு ரொம்ப நாள் ஆசைதான், எங்க உட்கார விடுறாவா? இல்ல டாடி, போன் பக்கத்துல போய் உட்காருங்க. சரி. போன் பெல் அடிச்ச உடனே நீங்க எடுக்கிறீங்க. சரி. எடுத்த உடனே துபாய் ராமலிங்கம்னு சொல்லி என்னோட லவர் உங்ககிட்ட பேசுவாரு. அதுக்கப்புறம் எல்லா மேட்டரும் உங்களுக்கே புரிஞ்சிருமே. துபாய் ராமலிங்க எல்லாம் மாப்பிள்ள செட்டப் ஜெயிச்சிருவாரு அவரு. நீ ரொம்ப சிரிக்காத, உள்ள போ, நான் போறேங்க போன் கிட்ட. என்ன புது மாப்பிள்ளையோட சேர்ந்து காப்பி குடிக்கிறீங்களாக்கு? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஒண்ணுமே இல்லைங்க. ஹலோ, யார் பேசுறதுங்க? யாரு ராமலிங்கம்மா? துபாயில இருந்தா என்ன கணத்துக்குள்ள பேசுறீங்க? அதான் சவுண்டே கேட்க மாட்டேங்குது. உங்க பையனா இந்த பக்கத்துல தான் இருக்குதா? அதான் பேச சொல்றேன். இந்தாங்க உங்க அப்பா, உங்க அப்பா இப்பதான் பேசுங்க. ஐயா துபாயில இருந்து பேசுறாருல்ல நம்ம ராமலிங்க, அப்பா கிட்ட பேசுவார் பாரு. இப்ப ஹலோ டாட். ஓகே ஓகே டாட், நான் இன்னும் 10 daysல கிளம்பி அங்க வந்துடுறேன். உடனே கிளம்பி அங்க வர சொல்றேன். துபாய் பின்னாடி தான் இருக்குது பாருங்க. ஏய் ஓவர் ஆக்ட் பண்ணாத, ஆண்டி கிட்ட அப்புறம் நீயே மாட்டிக்க. கிருஷ்ணவேணியை கல்யாணம் பண்ணிக்கிற எந்த தகுதியுமே உனக்கு கிடையாது. ஏன்னா நீ ஒரு பம்பு இல்ல பிம்பு. நோ நோ டாடி, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் வெரி மச். அதை விட இந்த ஆண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்கதான் இருப்பேன், போங்க டாடி நீங்க. அவங்க அப்பா ஊருக்கு வர சொல்லி திட்டுறாரு போல் இருக்குது. பாரு தம்பிக்கு திட்டத்திட்ட எப்படி வேத்து இருக்குதுன்னு. ஐயோ அப்படியே டாடி, என் மேரேஜ் மேட்டர் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? சாரி டாடி, நான் ஜோடியா வந்து உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆண்டி அதுக்குள்ள பாருங்க, என் மேரேஜ் மேட்டர் துபாயில இருக்கிற என் டேடிக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பத்திரிக்கைக்காரங்க தொல்லை தாங்க முடியல சாமி. துபாயில ரீல் மாஸ்டர் ஒரு மேகசின் வருது, அதுல தலைப்பு செய்தி எங்க கல்யாணத்தை போட்டிருக்காங்களா. ரீல் மாஸ்டர் உங்க குடும்ப பத்திரிக்கை விளங்குவியாடா நீ நாய. பாக்கலாம் பாக்கலாம் டாட். டாடி நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க. வைக்க சொல்லிட்டாரு. அது எப்படி வைக்க சொல்லுவாரு எங்கூட பேசாம? ஹலோ போன 1.5 பொண்டாட்டிட்டு கொடு.
என்னதுக்கா என்ற சம்சாரத்திட்டு பேசணுமா? நிறைய பேசுக்கா. இந்த மங்கம்மா போனு குடி மண்டை யூஸ் பண்ணி தொண்டையை மாட்டி பேசு. ஹலோ மிஸ்ஸஸ் மாங்கம்மா. ஏய் சுருக்கு மாங்கம்மா. ஆமா ஆமா சம்பந்தி, நான் மங்கம்மா தான் பேசுறேன். என்ன அதுக்குள்ளே என்ன சம்பந்தி ஆக்கிட்டீங்க? பரவாயில்ல. உங்க பொண்ணுக்கும் எங்க பையனுக்கும் மேரேஜ் பண்ணிக்கிறதுல எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் எனக்கும் உடன்பாடு வேணும். உடன்பாடா? அது என்ன அது? சொல்லுங்க, தயங்காம சொல்லுங்க, பரவாயில்ல. அது இல்ல, நேத்தி காலையில நம்ம பையன் சிவராமகிருஷ்ணன் ஜாதகத்தை ஒரு கேஷியர்ட்டே காட்டினேன், ஜோசியர்ட்டே காட்டினேன். அவன் சொன்னா அதுல ஒரு கண்டம் தொங்குது, 4 மாசத்துக்கு டைம் சரியில்லை. அதே மீறி புண்ணு கழுத்திலே தாலி கட்டினாக்கா மாமியா மண்டே போட்டுருவா. என்னது? மாமியாருக்கு கண்டமா? செத்துடுவாளா? என்ன சொல்றீங்க சம்பந்தி? ஆமா, நீங்க செத்தாலும் பரவாயில்ல, உங்க பொண்ணு கழுத்திலே தாலி கட்டியே தீர்வேன்னு பையன் ஃபீல் பண்றான். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இதுல நான் என்ன ஃபீல் பண்றது? கல்யாணமே வேண்டாம். 4 மாசம் என்ன, 6 மாசம் தள்ளி கூட வச்சுக்கலாம். இப்போ அந்த பேச்சே வேண்டாம், நான் வச்சிடுறேன். ஹலோ ஹலோ, இங்க இருந்தா பேச நேர்ல கேட்க போதியா? பாப்பலாம். ஆண்டி, டாடி என்ன சொன்னாரு? என்ன தம்பி நீங்க, உங்க ஜாதகத்துல தோஷமா? மாமியார் செத்துடுவாளா? நீ மங்கம்மா? ஆமாய்யா, உங்க அப்பாவே சொல்றாரு. அப்படி இருந்தும் கல்யாணத்துக்கு அவசரப்படுறீங்களே. இல்ல ஆண்டி, நான் என்ன சொல்றேன் நீங்க. சாரி மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன், இப்ப எதுவும் பேச வேணாம், அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறமே என்ன மங்கம்மாவே சொல்லிட்டா. எதுக்கு அவசரமா சொன்ன? ஆமா, அது இருக்கட்டும். எங்க அம்மாவுக்காக நீங்க ஏன் உங்க நாக்குல வேல் குத்திட்டு வந்தீங்க? அம்மாவுக்காகவா? யாருக்காகவும் எப்பவும் எங்கேயும் எதையும் குத்திக்க மாட்டேன். அது வேண்டுதலுக்காக குத்துற வேல் கிடையாது. பிச்சைக்காரங்க சில்லறைக்காக குத்திக்கிற கிளிப்பு வேலு. என் நாக்க பாரு, ஓட்டர் இருக்கான்னு செக் பண்ணு. ஏய், ரேஜர் கொடுத்து மொட்டை மாடிக்கு வர சொல்லிட்டு நான் பிஹேவ் பண்றாங்க. வாடி. சுப்பிரமணி, நீ பைத்தியம் இல்ல இவரோட லவ்வர்னு நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டேன். என்ன பைத்தியமாக்கிட்ட பாத்தியா? ஆன்டி கிட்ட சொல்லிட்டு அப்புறமா வச்சுக்கிறேன்.